ப்ரீமியர் ப்ரோல இது போல டெக்ஸ்ட் டைப்பிங் எஃபெக்டை எப்படி சுலபமா செய்யறதுன்னு சொல்லி இந்த வீடியோல முழு விளக்கத்தோட பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பேனல் ஓபன் பண்ணிக்கீங்க. அது எந்த ப்ராஜெக்ட் பேனலா இருந்தாலும் சரி, நான் அந்த ப்ராஜெக்ட் பேனலை இந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு சரியா தெரியாதங்கிறதுக்காக நான் ட்ராக் இழுத்து விட்டுறேன். இதுல நியூ ஐட்டம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல பிளாக் வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க என்ன சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல தானாவே பிளாக் வீடியோ ரெடி ஆயிரும். ஓகே கொடுங்க. இந்த பிளாக் வீடியோ அப்படின்னு இருக்கிறத வீடியோ ட்ராக்ல இழுத்து விட்டுலாம். அதுக்கு முன்னாடி ஜீரோல டைம் லைன் இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஜீரோல டைம் லைன் வச்சுட்டு பிளாக் வீடியோவை வீடியோ ட்ராக்ல இழுத்து விட்டுறேன். இப்ப ஸ்கிரீன்ல பிளாக்கா தான் தெரியுது பாருங்க. இது கலர் ஆகணும் அப்படின்னா எஃபெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதுல டிண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இதுதாங்க இந்த டிண்ட் எஃபெக்ட். இந்த டிண்ட் எஃபெக்டை அப்படியே இந்த வீடியோ மேல ட்ராக் பண்ணி விட்டுறலாம். இப்ப எஃபெக்ட் கண்ட்ரோலுக்கு வந்துடலாம். அதுல பாருங்க நம்ம இழுத்து விட்ட டிண்ட் எஃபெக்ட் இருக்கு. இதுல இந்த பிளாக் அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஒயிட்டா மாத்திக்கலாம். இப்ப ஸ்கிரீன் ஒயிட் கலர்ல வந்துருச்சு. அடுத்ததான் ஃபைல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி அதுல நியூல லெகசி டைட்டில் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல நீங்க கிரியேட் பண்ண சீக்வன்ஸ்லயே டைட்டிலும் கிரியேட் ஆகும். ஓகே கொடுங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச வேர்டை இங்க டைப் பண்ணிக்கங்க. நான் எனக்கு பிடிச்ச வேர்டை இங்க டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்றதுக்கு முன்னாடி கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை தேர்ந்தெடுத்துக்கலாம். இது ஒயிட் கலர் இருந்ததுனால டல்லா தெரியுது, அதனால இந்த கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பிளாக் கலருக்கு. இதை சென்டர் பண்ணிக்கலாம், போல்டு பண்ணிக்கலாம், மறுபடியும் சென்டர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வித் அதிகமா இருக்கிறதுனால சைஸை ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், 95 வச்சுக்கிறேன். மறுபடியும் சென்டர் பண்ணிக்கிறேன். இதை இப்ப க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம கிரியேட் பண்ணது ப்ராஜெக்ட் பேனல்ல இங்க இருக்கு பாருங்க. நான் டைட்டில் 2 அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிருக்கேன். இப்ப டைம் லைன்ல இதையும் 0 அப்படிங்கிற டைம் லைனை வச்சுட்டு டைட்டில ட்ராக் பண்ணி விட்டுறலாம். இப்ப டிஸ்பிளேல நம்ம என்ன டைப் பண்ணமோ அது ஷோ ஆகும். இது பார்டர் எல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு அனீஷியா இருக்கும். அது இல்லாம எதோட எழுத்து இருக்கணும் அப்படின்னு தெரியாததுனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி சேவ் மார்ஜின் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணா இது போல வீடியோவோட சேவ் பகுதி எதுவோ அங்க நம்ம டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா எஃபெக்ட்ல லீனியர் ஒய் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இதாங்க லீனியர் ஒய் அப்படிங்கிற எஃபெக்ட். அந்த எஃபெக்டை நம்ம இந்த டைட்டில்ல இழுத்து விட்டுறலாம். அப்படியே டிராக் பண்ணி விட்டுட்டேன். மறுபடியும் எஃபெக்ட் கண்ட்ரோலுக்கு போயிடலாம். நம்ம இழுத்து விட்ட லீனியர் வைப் அப்படிங்கிற இந்த எஃபெக்ட் இங்க காட்டுது பாருங்க. இதுல வைப் ஆங்கிள் அப்படின்னு இருக்கிறதுல 90 அப்படின்னு இருக்கும், அதுல 270 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிருங்க. இப்ப டைம் லைன்ல மவுஸை 0ல வச்சுட்டு லீனியர் வைப்ல ஃபர்ஸ்டா இருக்கிறதுல 100 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு கீ ஃப்ரேமை ஆக்டிவேட் பண்ணிடலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதே போல இந்த டைட்டிலோட எட்ஜில் வச்சுட்டு அதே கீ ஃப்ரேமை 0ன்னு டைப் பண்ணி என்டர் அடிச்சிடலாம். பாருங்க 2 கீ ஃப்ரேமும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்ப ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்ப ப்ளே ஆகுது.
மறுபடியும் ப்ராஜெக்ட் பேனலுக்கு வந்துடலாம். அதுல முதல்ல கிரியேட் பண்ணி வச்சிருந்த இந்த பிளாக் வீடியோவையே வீடியோவோட 3வது ட்ராக்கு இழுத்து விட்டுறலாம். இப்ப மறுபடியும் பிளாக் ஆயிடுச்சு. இப்ப அந்த 3வது ட்ராக்ல உள்ள வீடியோவை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் கண்ட்ரோலை கிளிக் பண்ணலாம். இதுல யூனிஃபார்ம் ஸ்கேல் அப்படிங்கிறத அன்டிக் பண்ணிடலாம். இதுல ஸ்கேல் வித்ல 0.3 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இது போல ஒரு கோடு வந்துடும். மேல இருக்கிறதுல உங்களுக்கு டெக்ஸ்டுக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ அதை இங்க டைப் பண்ணிக்கலாம். நான் ஒரு 8 பாயிண்ட் மட்டும் வச்சுக்கிறேன். பாருங்க, டெக்ஸ்டோட ஹைட்டுக்கு கரெக்டா இருக்கும். உங்களோட டெக்ஸ்ட் எவ்வளவு ஹைட்டோ அதுக்கு தகுந்த போல இந்த நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம 0ல இருந்து ரன் பண்ணலாம். அப்படியே ரன் பண்ணும்போது எந்த இடத்துல டெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு இந்த ஃப்ரேமை கொண்டு வந்து வச்சிடலாம். இப்ப பொசிஷன்ல அப்படியே ட்ராக் பண்ணிட்டே வரேன். பாருங்க, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. அதனால ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க வச்சிடுறேன். இந்த பொசிஷன்ல இருக்கிற கீ ஃப்ரேமை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். இப்ப எழுத்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மறுபடியும் கீ ஃப்ரேமை ஆக்டிவேட் பண்ணணும். ஒவ்வொரு ஃப்ரேமா நான் அடுத்ததை கொடுத்துட்டு வரேன். இந்த இடத்துல முடியுது. இப்ப அப்படியே 180ல இருந்து ரைட் சைடு தள்ளிட்டு வரேன் பாருங்க. இப்ப எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் முடியுது. இப்ப இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இந்த கீ ஃப்ரேமும் நாம இப்ப கிரியேட் பண்ணது. இப்ப நாம பிளே பண்ணா பிளே ஆகுது. எஃபெக்டும் கரெக்டா இருக்கு. இன்னும் கிறிஸ்பியா இல்ல. அதுக்காக எஃபெக்ட்ல ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இதுதாங்க அந்த ஸ்ட்ரோக் எஃபெக்ட். இந்த ஸ்ட்ரோக் எஃபெக்ட அப்படியே இந்த மேல இருக்கிற பிளாக் வீடியோல இழுத்து விட்டுறலாம். சப்போஸ் உங்ககிட்ட இருக்கிற பிரீமியர் ப்ரோல ஸ்ட்ரோக் ப்ரீசெட் இல்ல அப்படின்னா இந்த ப்ரீசெட்டோட ஃப்ரீ டவுன்லோட் லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஃப்ரீயாவே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, எஃபெக்ட் கண்ட்ரோல்ல இது போல உங்களுக்கு ஷோ ஆகும். இப்ப ப்ளே பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்டா இருக்கு. இது போல நீங்களும் உங்களோட டெக்ஸ்ட்டை டைப்பிங் எஃபெக்டா மாத்தி பயனடைங்க நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் ஷேர் பண்ணுங்க. இது போல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்ரீராமு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி நண்பர்களே.